இப்போப்பா 1/4 கிலோ ஆட்டுக்கறி ஈரல் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான வெள்ளைப்புடு, அதுக்கு தேவையான இஞ்சிப்பா, அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் 1/4 கிலோ ஈரலுக்கு. இதை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம்ப்பா. இப்போப்பா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அளவோட போட்டோம்ல, அதை நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். அடுத்து நம்ம மஞ்சளும் சீரகம் மிளகு போட்டு அரைக்கல பார்த்துக்குறோம்ப்பா. இதை கொட்டிடும். இப்போ 1/4 கிலோ ஈரல் எடுத்துக்கோங்கப்பா, ஆட்டு ஈரல். அதுக்கு தேவையான ஜீரகம் 1 ஸ்பூனு. இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா ஜீரகம். அது மாதிரி மிளகு 2 ஸ்பூனு. இப்போ வலுவலுன்னு அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அரைச்சிட்டு இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள்ப்பா, அதை போட்டுக்குவோம். சும்மா இதுக்கு அரைக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் வலுவலுன்னு அரைக்கிறதுக்காக. இப்போ அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரகம் மிளகு மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம ஈரல் நறுக்கையில் பார்த்துக்குவோம். இப்போ 1/4 கிலோ ஈரல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. ஈரலை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. பண்ணை ஈரல் பொரிக்கிறதுக்கு நம்ம சட்டி வச்சுக்குவோம்ப்பா. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சட்டி காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. சின்ன வெங்காயம் தான் ஒரு 50 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வேகிற அளவுக்கு வேகட்டும். சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டு பண்ணோம்னா இனிச்சு கிடக்கும். டேஸ்ட் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈரல் கிடைக்காது. குட்டி பிள்ளைகளுக்குலாம் அப்படி தான்ப்பா பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. மஞ்சள் சீரகம் அரைச்சி கொடுத்தா. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுப்பா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் தூள் கொடுத்து போட்டுக்குருவோம்ப்பா. இதுக்கு தேவையான தூள் உப்பு கொஞ்சோன்னு. இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம வேகவும் பார்த்துக்குவோம். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. பெரிய தக்காளியை இவ்வளோ பெரிய தக்காளியை போட்டிருக்கோம். வெங்காயம் 50 வெங்காயத்து அளவுக்கு போட்டிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு காமிச்சு பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதை அரைச்சிட்டோம். அதை போட்டுக்குவோம். இது எல்லாமே போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் இது நல்லா பச்சை வடை போடும். முதவே ஏன் இஞ்சி பூண்டு போடலைன்னா ஒரு பிடிச்ச மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதனால தான் நான் போடலை. இப்போ இந்த ஈரல் கூட்டுக்கு தேவையான தனி மிளகா அப்படிப்பா 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். ஏன்னா குட்டி பிள்ளைலாம் சாப்பிடணும்ல. ஏன்னா நம்ம சீரகத்தில் மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டு வடை பச்சை வடை போகட்டும்.
சும்மா ஒரு 2-3 புதினாப்பா, ஒரு 2-3 கொத்தமல்லி, நம்ம உப்பு வந்து தக்காளி போட்டிலே போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு வாடை போயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஈரல் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஈரலை நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். நம்ம உப்பெல்லாம் போட்டுக்கோம்ல, நம்ம கடைசியில் உப்பு பார்த்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு சீரகம் மஞ்சள் அதை போட்டுருவோம். சும்மா ஒரு 1/4 கிளாஸில் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா ஈரல் உங்களுக்கு வேகணும் இல்லைப்பா, அதுக்காக. இப்போ லைட்டாக இதில் திரிவோன்னு மல்லிப்பொடி லைட்டாக திரிவோன்னு போட்டுக்குவோம்ப்பா. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். பிள்ளைகளுக்கு வந்து சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிடணும், அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கிடுவோம், போட்ட உப்பு கரெக்டாக இருக்காங்க. இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு உப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உரப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா. உங்களுக்கு மிளகு சீரகம் எல்லாமே அரைக்கிறத காமிச்சேன்ல, அதே அளவு. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம். உப்பு உரப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. இதை வந்து இப்படியே நம்ம சிம்மில் வச்சுருவோம். அடுத்து பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வீட்டில் ஈரல் கூட்டு ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஈரல் கூட்டு ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி நீங்கள் அம்மான்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.